சப்பாத்தி கள்ளி செடி, பழம் எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிட்றனால என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது, அந்த செடியை பற்றி எல்லாம் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். அதே மாதிரி இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். சப்பாத்தி கள்ளி பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வரனால இதய துடிப்பு வந்து சீராகும். இதயத்தில் வந்து அடைப்பு இருந்தாலும் சரி செய்யும். அதனால் மாரடைப்பு வரதை வந்து நம்ம தவிர்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்றனால சர்க்கரையின் அளவை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சப்பாத்தி கள்ளி பழத்தை வந்து தொடர்ந்து சாப்பிடலாம். இது வந்து ஒரு குளிர்ச்சியான பழம். அதனால் உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க இதை தொடர்ந்து சாப்பிடும்போது உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். புற்றுநோய் கட்டிகளை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ அதிகமாக நிறைய பேத்துக்கு அதிகமாக இருக்கிறது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். அது வந்து ஒவ்வொரு ரீசன்னால இருக்கலாம். அதிகமாக இருக்கிறது வந்து பிசிஓடி நீர்க்கட்டி பிரச்சனை. அந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறனால பீரியட்ஸ் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் ஸோ அந்த மாதிரி தான் பீரியட்ஸ் ஆகும். இந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறனால பீரியட்ஸ் ஆகிறது ரொம்ப தள்ளி போகும். அப்படி இருக்கவங்க டெய்லி எம்டி ஸ்டமக்கில் ஒவ்வொரு பழம் சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை எவ்வளோ நாள் சாப்பிடணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற நீர்க்கட்டி அளவை பொறுத்து இருக்குது. சில பேத்துக்கு கம்மியாக இருக்கலாம், சில பேத்துக்கு அதிகமாக இருக்கலாம். நீங்கள் சாப்பிட அவங்களுக்குலாம் ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். சில பேத்துக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். சில பேத்துக்கு குழந்தை தங்காமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கவங்க வந்து சப்பாத்தி கள்ளி பழம் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு உண்டான விந்தணு குறைபாடு இருக்கிறவங்கெல்லாம் இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது ஸ்பேம் கவுண்டிங் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்மக்கிட்ட அதிகமாக கர்ப்பமாக இருக்கவங்கெல்லாம் சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது. அதனால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறது. இப்போ கிராமப்புறங்களில் அந்த காலத்துலலாம் ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் கேட்டுட்டு சாப்பிட்றது நல்லது. இப்போ சப்பாத்தி கள்ளி பழம் கன்சீவாக இருக்கவங்க சாப்பிட்றனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி குழந்தை வந்து நல்லா கலராக பிறக்கும் அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. ஏன்னா குங்குமப்பூவை விட அதிகமான பவர் வந்து இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இதில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. நம்ம சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். நம்ம உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டு சப்பாத்தி கள்ளி பழம். அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது. வயிற்றில் வந்து புண்ணு இருக்கிறது, அல்சர் இருக்கிறது, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சப்பாத்தி கள்ளி பழம் வந்து சாப்பிட்லாம். சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிட்றனால முகம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நம்மளை வந்து இளமையாக வச்சுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம நிறைய மருத்துவ பயன்கள் சொல்லிகிட்டே போகலாம். உடல் பலம் பெறுறதுக்கு, எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, அப்புறம் நம்மளை வந்து நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சப்பாத்தி கள்ளி பழம் தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த நன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு அந்த கள்ளி பழத்துலேருந்து கிடைக்கும். கள்ளி பழத்தில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி கள்ளி பழத்தை மட்டும் இல்லை, கள்ளி பழத்தோட செடி, தண்டு பகுதி, பூ, காய் எல்லாமே அதிகமான மருத்துவ பயன்கள் கொண்டது. கள்ளி பழத்தோட அந்த இலைகள் இருக்கு இல்லைங்க, அதை வந்து நம்ம கட் பண்ணாலே சோற்று கற்றாழையில் எப்படி அந்த ஜெல் மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லை வந்து உடம்புல எங்கேயாவது கட்டிகள் இருந்தால் அதுக்கு தடவும் போது அந்த கட்டிகள் வந்து கரைஞ்சு போயிடும். சப்பாத்தி கள்ளி இலைகளையும் நம்ம உணவாக பயன்படுத்தலாம். அது மேலே இருக்க முள்ளெல்லாம் நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பொரியல் மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நல்லா பிஞ்சாக இருக்கிற கள்ளி இலைகளாக பார்த்து அந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டு பொரியல் மாதிரியோ கிரேவி மாதிரியோ செஞ்சு சாப்பிடலாம். உடம்புல இருக்கிற நச்சு கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவர், சித்தா டாக்டர்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த கள்ளி பழ செடியை பற்றி கேட்டிங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. கள்ளி பழத்தில் மட்டும் இல்லை, கள்ளி இலைகள், அதோட தண்டு பகுதி, வேர் பகுதி எல்லாமே அவ்வளோ மருத்துவ பயன்கள் கொண்டது. கள்ளி இலைகள் வந்து தண்ணீரை வந்து சுத்தமாக்கக்கூடிய தன்மை வந்து அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் இருக்கிற ஜெல் எடுத்து கொஞ்சம் அசுத்தமாக இருக்க தண்ணியில் நம்ம போட்டு கலந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அழுக்குகள்லாம் எடுத்து தண்ணியை வந்து தூய்மையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அழுக்குகளையும் அகற்றி நம்ம உடம்பையும் வந்து நல்லா தூய்மையாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கள்ளி இலைகளில் வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கள்ளிப்பழம் ஒரு நார் தன்மை கொண்ட பழம். இதில் நார்ச்சத்து, விட்டமின் சி, கால்சியம், மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒரு பழத்தில் ஒரு விதமான சத்து தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஏகப்பட்ட விதமான சத்துக்கள் இருக்குது. நம்ம எலும்பை கூட பலப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்குது. கால்சியம் சத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம வந்து சப்பாத்தி கள்ளிப்பழம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துல இத வந்து பாதாளமூலி, நாகதாளி, கள்ளிப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு பேரு. நமக்கு வந்து இது சப்பாத்தி கள்ளிப்பழம், கள்ளிப்பழம். கள்ளியிலே வந்து நெறைய வகைகள் இருக்கு. சில கள்ளிப்பழங்கள் சாப்பிடலாம், சில கள்ளிப்பழங்கள் சாப்பிடக்கூடியதாவே இருக்காது. அதில மெயினா இந்த சப்பாத்தி கள்ளிப்பழத்தில தான் அதிகமான மருத்துவ பயன்கள் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் நீர்க்கட்டி பிரச்சனை இருந்துச்சு. அப்ப நான் ஒரு 1 வருஷம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்ப சித்தா டாக்டர் ஒருத்தர பார்க்கும்போது, "கள்ளிப்பழம் கிடைச்சுச்சுன்னா சாப்பிடுங்க. ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொன்னாரு. அப்பல்லாம் நான் சொன்னேன், "சின்ன வயசுல பார்த்தது அதெல்லாம் எங்கேங்க கிடைக்க போகுது?" அப்படின்னேன். "அது கிடைச்சுச்சுன்னா சாப்பிடுங்க. அது வந்து நல்ல ரிசல்ட் குடுக்குங்க." அப்படின்னு சொன்னாங்க. அந்த சித்தா டாக்டர பார்க்கறக்கு முன்னாடி இங்கிலீஷ் மெடிசின் அந்த டாக்டர பார்த்தோம். ஸோ அவங்க வந்து மாசம் மாசம் டேப்லெட் 1 மாசத்துக்கு 21 டேப்லெட் சாப்பிடணும். அப்பதான் பீரியட்ஸ் ஆகும். பீரியட்ஸ் வந்து ஒரு 6 மாசம் ரெகுலரா ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு உண்டான இதுக்கு வந்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஒரு 6 மாசம் நான் இங்கிலீஷ் மெடிசின் தான் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். எனக்கு வந்து ரிசல்ட்டே கிடைக்கல. அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில கள்ளிப்பழம் சொன்னாங்க. எனக்கு கிடைக்கல. அப்புறம் அதுக்கு மூலியமா ஒரு பச்சை மருந்து மாரி குடுத்தாங்க. ஸோ அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு 1 மாசத்துலயே வந்து குழந்தை தங்குச்சு. ஸோ அப்ப இருந்து சப்பாத்தி கள்ளிப்பழம் எ கிடைக்குமா? கிடைக்காதா? கிராமப்புறங்கள்ல போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் பார்ப்பேன். என் கண்லயே தென்பட்டதில்ல. செடியெல்லாம் இருக்கும். ஆனா பழங்கள் வந்து 1ஓ 2ஓ நான் அப்ப பறிச்சு சாப்பிட்டுருக்கேன். அதிகமாலாம் பார்க்கல. ஸோ இந்த கள்ளிப்பழம் தேடுதல் அப்படிங்கிற தேடுதலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் இவ்ளோ கள்ளிப்பழங்கள் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் தேடும்போது ஒரு மேலோட்டமா தேடும்போது எனக்கு கிடைக்கவே இல்ல. அப்புறம் எனக்கு சிசேரியன் பண்ணனால அதில ஒரு பிரச்சனை. ஒரு 2 ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. பிளட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு ஒரு ஜிங்கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரப் அந்த டானிக் வந்து டெய்லி குடிச்சா நல்லா பிளட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இதுக்காக குடுத்தாங்க. பட் எனக்கு டானிக் வந்து ஃபுல்லா அது தொடர்ந்து குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. நான் அதிகமா வந்து இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஸோ அப்ப தான் இந்த சப்பாத்தி கள்ளிப்பழம் கண்ல தென்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அத வந்து நான் பறிச்சு ஜூஸ் மாரி ரெகுலரா குடிக்க ஆரம்பிச்சேன். பிளட்ல வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அத ஒரு வீடியோவா நான் எடுத்து போடும்போது தான், அத பார்த்துட்டு நெறைய பேர் கேட்டாங்க. அப்புறம் எனக்கு இப்ப ஒரு 6, 7 மந்த்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கால்சியம் குறைபாடு வந்துருச்சு. ஏன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் திரும்பி வந்துருச்சு. அப்படி வந்ததுக்கப்புறம் கால்சியம் குறைபாடுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. அப்பயும் டேப்லெட் நெறைய எழுதி குடுத்தாங்க. நான் சாப்பிடவே இல்ல. அப்பயும் தொடர்ந்து 1 வாரம் சப்பாத்தி கள்ளிப்பழம் சாப்பிட்டு எனக்கு சரியாயிருச்சு. எனக்கு எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனை வந்தாலும் நான் சப்பாத்தி கள்ளிப்பழம் தான் சாப்பிட்றேன். ஸோ சேல்ஸ் பண்றேன் அப்படின்றக்காக சொல்ல வரல. இதில வந்து அவ்ளோ பெனிஃபிட் இருக்கு. அத எப்படி வந்து ஃபுல்லா விவரிச்சு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எக்ஸ்ப்ளைன் பண்ண எனக்கு தெரியல. இந்த என்னோட அனுபவத்த எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, சப்பாத்தி கள்ளிப்பழம் என்கிட்ட வாங்குங்க. இந்த மாரி எனக்கு ரிசல்ட் கிடைச்சுச்சு அப்டின்னு நான் சொல்ல வரல. கிராமப்புறங்கள்ல இன்னமும் நெறைய பேர் வந்து இத கண்டுக்கவே மாட்றீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நெறைய பக்கம் உங்க வீட்டு பக்கத்துல கூட நெறைய இடங்கள்ல இருக்கு. உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை நெறைய பேத்துக்கு இருக்கலாம். அப்டி இருக்கும்போது இத எடுத்து பயன்படுத்துங்க. ஏன்னா பறிச்சு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது அதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஒவ்வொன்னுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறதுக்கு பதிலா, கொஞ்ச நாள் அந்த ஹாஸ்பிட்டல ஒதுக்கி வச்சு இத ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். சில இடங்கள்ல நான் சப்பாத்தி கள்ளிப்பழமே பறிக்க போறேன். அங்கெல்லாம் பார்த்துட்டு, "இது எதுக்கு பறிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாரி பீரியட்ஸ் பிரச்சனைக்கு நான் அந்த மாரி சாப்பிட்றேன், அப்படி பறிக்கிறேன்னு சொல்லும்போது, அவங்க வீட்லயும் இந்த மாரி ஒரு பொண்ணு இருக்கு. அவங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, "இதெல்லாம் யாருப்பா போய் பறிச்சு சாப்பிடுறது? இது வேற முள்ளு." வீட்லலாம் சொன்னா கேட்கவும் மாட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல மருந்து குடுக்குறாங்க. அது சாப்பிட்டா சரியா போகும் அப்படின்றாங்க. சில பேர் வந்து இப்ப கள்ளிப்பழம் வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட சொல்றீங்க, பறிக்கும்போதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லுங்க அப்படின்னு. சொன்னாலும் எல்லா மக்களும் அத வந்து புரிஞ்சுக்கிறதில்ல. இந்த வீடியோ பார்த்தாவது புரிஞ்சுக்கங்க. ஏன்னா, இத பணம் குடுத்து நீங்க வாங்குற நிலைமைக்கு இப்ப வந்திருக்கீங்க. ஸோ, அது வந்து கிடைக்காதனால தான் நம்ம அனுப்புறோம். பட் அது நெறைய இடத்துல இருக்கு. அத பாதுகாத்து வைங்களேன். அழிக்காதீங்க. உங்களுக்கு தேவைப்படும்போது பறிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா, நம்ம பாதுகாத்து வச்சு, நம்ம சாப்பிடுறத பார்த்து தான் மத்தவங்களுக்கு அத பத்தி தெரியும். அப்ப மத்தவங்களுக்கு தெரிய தெரிய வந்து அத வந்து அழிக்க மாட்டாங்க யாரும். இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அப்படியே கொண்டு போகலாம். ஸோ, இத பத்தி தெரியாம நம்ம அழிச்சிட்டே இருக்கும்போது, கடைசில நம்ம எல்லாருமே ஹாஸ்பிட்டல நோக்கி தான் போயிட்டுருப்போம். சப்பாத்தி கள்ளிப்பழம் என்கிட்ட ஆர்டர் போடுறீங்களா? இப்ப எல்லாமே பார்த்துருப்பீங்க வீடியோஸ்ல. அதில எல்லாமே பழம், காய் அந்த மாரி இருக்கும். அந்த காயா இருக்கிறதெல்லாம் பச்சை காயே இல்ல. நெறைய பேர் அத பார்த்துட்டு பச்சை காயா அப்படின்றீங்க. நான் செடியில கூட அத அமுத்தி காமிச்சிருக்கேன். பச்சை காய்னா எப்படி இருக்கும்? பழமா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாங்க ரெகுலரா பறிக்கிறனால அது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். செங்காய்னா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு. செங்காய் தான் உங்களுக்கு அனுப்புவோம். பச்சை காய்லாம் அனுப்பவே மாட்டோம். பச்சை காயா இருந்தா பறிக்க கூட மாட்டோம். இப்ப இதில இருக்கும்போது உங்களுக்கு பச்சை காயா தெரியுது. நம்ம கட் பண்ணி உள்ள பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து பழம் தான். இப்ப ரொம்ப பழமா இருக்கிறத நம்ம அனுப்புனாலும், கொரியர் சர்வீஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். எப்படியும் டேமேஜ் பண்ணிருவாங்க. இப்ப நம்ம பழம், செங்காய் மிக்ஸ் பண்ணி அனுப்பும்போது, உங்களுக்கு பழமும், செங்காயும் வந்து மிக்ஸ் பண்ணி அனுப்பும்போது டேமேஜ் ஆகாது. ஸோ, அதுக்காக தான் நான் அனுப்புறது. இப்ப சில பேர் வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுறதுக்கும் செங்காயா தான் கேட்பாங்க. இதுதான் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றக்காக தான் அனுப்புறது.
சப்பாத்தி களி பழம் உங்கள் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா, இப்போ 1 கிலோ, 1/2 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா, அதை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து கைப்படாமல் கழுவுங்க. அந்த குட்டி குட்டி முள்ளெல்லாம் மேலே மிதந்து வந்துரும். இப்போ கட் பண்ணி கிடக்கிறதுல உங்கள் முள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அது டஸ்ட்டு மாரி இருக்கும். கையில் எடுக்கும்போது தான் குத்தும். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவும்போது அது மேலே மிதந்து வந்துரும். அதுக்கப்புறம் அதை இறுத்து ஊற்றிட்டு, ஈரமே இல்லாமல் அதை தொடச்சிட்டு, வெங்காயமெல்லாம் நம்ம எப்படி உலர்த்தி வைப்போம், அந்த மாதிரி உலர்த்தி வச்சுட்டு டெய்லியும் வந்து ஒவ்வொரு பழம் எம்ப்டி ஸ்டமக்கில் சாப்பிட்லாம். இப்போ மேல் பக்கம் கட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார் முள் இருக்கும். அந்த ஸ்டார் முள்ளை வந்து எடுத்துட்டு சாப்பிடுங்க. பழம் ஃபுல்லாமே விதைகள் தான் இருக்கும். கொய்யா பழத்தில் எப்படி விதைகள் இருக்கோ அதே மாதிரி தான் இதில் விதைகள் இருக்கும். அதனால் நீங்கள் விதைகள் வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா அதை சப்பிட்டு துப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்க விதைகள் வந்து சாப்பிடுங்க. சரிங்களா? இதோட சுவை வந்து இனிப்பு, புளிப்பு சுவை வந்து கலந்து தான் இருக்கும். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கல அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் ஜூஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஒரு பழத்தில் ஜூஸ் போடலாமான்னா கண்டிப்பாக போடலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ மெடிசனுக்காக எடுக்கும்போது அதிகமாக வந்து சுகர் சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பழத்தை உரித்து அப்படியே சாப்பிட்றதுல நல்ல பெனிஃபிட் இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து அந்த புளிப்பு சுவை பிடிக்காத போது இந்த மாதிரி நம்ம ஜூஸ் மாதிரி செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். கள்ளிப்பழத்தோட நன்மைகள்லாம் சொன்னீங்க, எப்படி சாப்பிட்ணும்னு சொன்னீங்க. அந்த தீமை என்னன்னு சொல்லாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்பீங்க. தீமை அப்படிங்கிறது அந்த 2 வருஷத்தில் நான் அனுபவிச்சது. அதை தான் சொல்லணும். கள்ளிப்பழம் பறித்தோம் அப்படின்னா, கள்ளிப்பழம், பூ, காய், அந்த செடி எல்லாமே அவ்வளோ மருத்துவ பயன்கள்னு சொன்னேன் இல்லைங்க. அவ்வளோ அளவுக்கு வந்து ஆபத்தான ஒரு செடி. எல்லாத்துலேயுமே முள் இருக்கும். இந்த செடியில் எதுலேயுமே முள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ முள் இருக்கும். அதை பறித்து எடுத்து உங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பங்களையும் போதும் போதும்னு ஆயிரும் எனக்கு. ஏன்னா ஒரு முள் குத்துச்சுனாலும் அதை எடுக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்கும். கை ஃபுல்லாக முள் குத்திடும். அதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு முள் அப்படியே எடுக்க முடியாமல் போயிடும். அதெல்லாம் புண்ணாகி கொப்பளமாகி அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்தாலும் சில இடங்கள்ல எல்லாம் வந்து அந்த முள் குத்தின இடம் ஃபுல்லாமே கருப்பு கருப்பாக மாறிடும். அது மறையிறதுக்குலாம் 3 மாதம் ஆகும். இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது.